இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. ஒரு 30 minutes வெயிட் லிஃப்டிங் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கும் தெரியுமா? நம்பர் 1, அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு ஒரு இன்க்ரீஸ்டு மெட்டபாலிக் ரேட். உங்களுக்கு பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ அந்த மெட்டபாலிக் ரேட்னால தான் உங்களுக்கு டைஜஷன் நடக்குது. உங்கள் உடம்பு வேலை செய்கிறதுக்கு இந்த பிஎம்ஆர் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிஎம்ஆர் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸே ஆகாது. அதாவது நீங்கள் குண்டாகவே ஆக மாட்டீங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒல்லியாகவே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணிங்கன்னா உங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகும். அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் 2, அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு ஒரு 120+ ஃபேட் கேலரிஸை நீங்கள் பர்ன் பண்ண முடியும். அதாவது ஒரு 30 minutes வெயிட் லிஃப்டிங் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு 120+ ஃபேட் கேலரிஸை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் 30 minutes வெயிட் லிஃப்டிங் பண்ணிங்கன்னா 120+ ஃபேட் கேலரிஸ் பர்ன் ஆகிடும். அப்போனா உங்களுக்கு ஒரு குண்டாகிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் 3, உங்கள் மெட்டபாலிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மசில் கெயின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட மெட்டபாலிக் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மசில் கெயின் பண்ணணும். ஸோ அந்த மசில் கெயினை ஒரு 30 minutes ஆஃப் வெயிட் லிஃப்டிங் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் சும்மா எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, போய் வெயிட் லிஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினர்கிட்ட ஒரு கைடன்ஸ் கேளுங்க. அப்படி கேட்டுட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது ரொம்ப சேஃப்.